வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக கட்சியின் தலைமையில் யாரும் எதிர்பாராத புதிய திருப்பம். இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சீனியர் தலைவர்கள், அதாவது முக்கியமான புள்ளிகள்ங்க, இவர்கள் அனைவருமே ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் கையில் இறங்கி இருப்பதாகவும் தகவல்கள் என்பது ஒருபுறம் வெளியாகி கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஒட்டுமொத்தமாகவே சொல்லக்கூடிய அதிமுக கட்சி தற்பொழுது ஒரு சில முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் ஒன்றிணைக்கப்படக்கூடிய முயற்சியில் இறங்கவில்லை. மற்ற எல்லாருமே ஒன்றிணைக்கணும், அழைப்புகள் விடுக்கணும் அப்படின்னு ஒரு சில வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சசிகலா அவர்களும் அதை தான் பண்ணுறாங்க. ஓபிஎஸும் சரி, ஒரு சில அதிமுகவின் சீனியர் நிர்வாகிகளும் அதை தான் பண்ணுறாங்க. முக்கியமாக நம்மளுடைய எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில முடிவுகளையும் இருக்கிறார்கள். ஏன்னா அதிமுகவில் ஒன்றுபடலாமே அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் அவர்களுடைய வட்டாரங்களில் ஒலிக்கிறதாம். மேலும் இது மட்டும் இல்லாமல் தற்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு சில குழுக்களையும் அமைச்சிருக்காங்க. ஒன்றிணைப்பு குழு அப்படின்னு அமைச்சு அதில் கடிதத்தை ஜேசிடி பிரபாகரன், அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கிய புள்ளிகள்லாம் கேசி பழனிசாமி இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில கடிதங்களை எழுதி அதிமுகவில் சென்று அமைச்சிருக்காங்க. ஸோ அது மூலமாகவும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. அதிமுகவில் அடுத்த கட்ட முடிவே பார்த்திங்கன்னா மிகுந்த ஒரு பரபரப்பையும் விறுவிறுப்பையும் தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று நாம் கூறலாம். ஒரு புதிய திருப்பு வரணும்னா என்ன பண்ணணும்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எல்லாருமே ஒன்று கூடி பேச்சுவார்த்தை நடத்தணும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ இந்த இடைத்தேர்தலே புறக்கணிச்சுட்டாங்க இந்த தோல்வியின் காரணமாக. இதுலேயும் தோல்வி அடைஞ்சு அதிமுக மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் என்று அறிந்து ஆலோசனை செய்து புறக்கணிச்சாங்க. புறக்கணிச்சது தப்பு இல்லைனாலும் கூட எல்லாரையும் ஒன்றிணைக்கணும்ல, அதையாச்சும் பண்ணணும். ஓகே, இதை விட்டாச்சு, அதை பிடிக்கணும். எல்லாரையும் ஒன்றிணைச்சு பேச்சுவார்த்தை நடத்தி நடந்து விட்டது, இதன் பிறகு நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரணும். அதற்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு சில முடிவுகளில் இருக்கிறார்களாம். ஓகேங்களா? அவருடைய தரப்பில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களாம் ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களுடன் பேச்சுவார்த்தையிலும் அவர்களோடு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரீதியிலான நட்பு ரீதியான உறவில் தான் இருக்கிறார்கள். என்னதான் அவங்க நீக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் கூட இணைந்து தான் இருக்காங்க. ஸோ எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்கள் பக்கம் இவர்கள் போவார்களா, இல்லை அவர்களை இந்த பக்கம் இழுத்து அதிமுகவில் ஒன்றிணைப்பார்களா அப்படின்றது தான் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பை அனைவர் மத்தியிலும் தொடர்ந்து ஏற்படுத்தியிருக்கிறது. ஸோ இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ரீதியிலான அரசியல் முன்னெடுப்பு இருக்கும் அப்படின்றது மட்டும் பார்த்திங்கன்னா தெரியப்படுகிறது. ஆகையால் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிமுகவில் புதிய திருப்பம் என்ன நடக்க போகிறது அப்படின்றதான் தொண்டர்களும் முக்கிய நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் எதிர்பார்க்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் என்பதனை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.